எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க விஜய். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போக்கிரி தமிழ் இஸ் சிக்மா மேலா. போக்கிரி அப்படின்னு சொல்லப்படுற மூவி ஆக்டர் விஜய் சாருக்கு வந்து 2007ல ரிலீஸ் ஆகி பெரிய பிளாக் பஸ்டரான ஒரு மூவி. ஆக்டர் விஜய் சாருக்கு வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்டான மூவி அவரோட கெரியர்லயே அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இந்த மூவில வந்து ஹீரோ ரோலுடைய பேர் வந்து தமிழ் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. இந்த தமிழ் அப்படின்னு சொல்லப்படுற கேரக்டர் வந்து ஒரு சிக்மா மேல் குவாலிட்டிஸ்லாம் வச்சுட்டு இருக்கிற ஒரு மென்னா அப்படின்னு சொல்லப்படுறது தான் இந்த வீடியோல அனலைஸ் பண்ண போறோம். வீடியோட எண்ட்ல வந்து இந்த தமிழ் அப்படின்னு சொல்லப்படுற இந்த போக்கிரி கேரக்டர் வந்து நிச்சயமா சிக்மா குவாலிட்டிஸை வச்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுற ஜஸ்டிஃபிகேஷனுமே நான் கொடுக்க போறேன் அப்படின்றத சொல்லிக்கிறேன். தேங்க்ஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், உங்களுடைய சப்போர்ட்க்கும் உங்க சஜஷன்ஸ்க்கும் இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். போக்கிரியில வர இந்த தமிழ் அப்படின்னு சொல்லப்படுற இந்த கேரக்டர் வந்து சிக்மா நேச்சர் உள்ள ஒரு மென்னா அப்படின்னு சொல்லப்படுறதை டிஸ்கஸ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயத்தை யோசிக்க ஆரம்பிக்கணும். நம்ம வாழ்க்கையில எல்லாருக்குமே ஒரு கனவு இருக்கு, எல்லாருக்குமே ஒரு ஆசைகள் இருக்கு. அந்த கனவையும் ஆசைகளையும் நோக்கி ஓடிட்டு இருப்போம். அதே சமயத்துல எல்லார் லைஃப்லயுமே வந்து ஒரு பிரச்சனைகள் இருக்கும். அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வை தேடி எல்லாருமே ஓடிட்டு இருப்போம். இந்த இடத்துல நிறைய பேர் பண்ற மிஸ்டேக் என்ன அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா வந்து பிரச்சனைக்கான சொல்யூஷன்ஸை வெளியே தேடிட்டு இருப்பாங்க. அவங்க ஆசைகளையும் கனவுகளையும் நிறைவேற்றிக்கிறதுக்கு வெளியில என்ன செய்ய முடியும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஆனா இந்த இடத்துல எந்த பர்சன் ஈஸியா சக்சஸ் அடைவாங்க அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா, தங்களை தாங்க எப்படி மாத்திக்கிறது, தங்களை தாங்களே எப்படி வந்து ஒரு பர்சனா கிரியேட் பண்ணிக்கிறது, ஒரு மென்னா இருக்கலாம், உமனா இருக்கலாம், எப்படி அவங்கள அவங்களே வந்து கிரியேட் பண்ணி அவங்கள அவங்களே வந்து இடத்துக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கிறாங்களோ, இடத்துக்கு தகுந்த மாதிரி அவங்க நடந்துக்கிறாங்களோ, அதை பேஸ் பண்ணி மட்டும்தான் அவங்க வாழ்க்கையில அவங்க பிரச்சனைகளுக்குமே தீர்வு காண முடியும், அவங்க ஆசைகளையுமே நிறைவேற்றிக்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்தை தான் இந்த தமிழ் அப்படின்னு சொல்லப்படுற கேரக்டர் வந்து போக்கிரி மூவில ரொம்ப அழகா காமிச்சுக்கிட்டு இருக்கும். அந்த பர்சன் தமிழ் அப்படின்னு சொல்லப்படுற கேரக்டர் அவரே எப்படி வச்சுக்கிட்டு இருக்கிறாரு, அப்படி அவரே அந்த மாதிரியான ஒரு பர்சனா வச்சுட்டு இருக்கிறதுனால அவருக்கு என்ன மாதிரியான ஒரு சக்சஸ்லாம் கிடைக்குது அப்படின்னு சொல்லப்படுறதுதான் மூவில வந்து காட்டுவாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போக்கிரி அப்படின்னு சொல்லப்படுற மூவியோட ஒரு ஒன்லைன் சொல்லணும் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா வந்து இந்த தமிழ் அப்படின்னு சொல்லப்படுற கேரக்டர் வந்து ஒரு காப்பா இருப்பாரு, ஒரு ஐபிஎஸ் ஆபீசரா இருப்பாரு. இந்த பர்சன் வந்து ஒரு அண்டர் கவர் ஆபரேஷன் வந்து ஈடுபட்டு இருப்பாரு. அண்டர் கவர் கிளீன் அப்படின்ற மாதிரியும் சொல்லலாம். சொசைட்டில வந்து ரொம்ப ப்ராப்ளம் கொடுத்துட்டு இருக்க பெரிய டான்ஸை வந்து ஃபுல்லா கிளியர் பண்ணி போட்டு தள்ளிட்டு சொசைட்டி கீழே இருக்கிற இந்த ப்ராப்ளத்தெல்லாம் வந்து கிளியர் பண்றதுக்காக வந்து ஒரு ஆபரேஷன் இறங்கியிருப்பாரு. இந்த மாதிரி இறங்குற ஒரு பர்சனா இருக்கிற இந்த தமிழ் என்ன பண்ணாரு அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா, தன்னை வந்து ஒரு கேங்ஸ்டரா காமிச்சிட்டு இருப்பாரு. ஒரு கேங்ஸ்டரா வந்து வாழ்ந்துட்டு இருப்பாரு. கேங்ஸ்டர் அப்படின்னு சொல்லும் போது மிகப்பெரிய ஒரு டானாவோ மிகப்பெரிய ஒரு கேங்ஸ்டராவோ இறங்கியிருக்க மாட்டாரு. ஒரு நார்மலான லோக்கலான ஒரு கேங்ஸ்டரா, அதாவது வந்து ஒரு அசோசியேட் லெவல், ஒரு இப்பதான் என்ட்ரி ஆகிறப்ப நான் கேங்ஸ்டரா அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த லெவல் இருந்து ஸ்டார்ட் ஆகி ஒரு குரூப்ல போவாரு. இந்த இடத்துல வந்து அவருடைய ஆபரேஷன் எப்படி சக்சஸ் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் ரொம்ப காமா கம்போஸ்டா இருப்பாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிக்மா மேலோட ஒரு நேச்சர் என்ன அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா ரொம்ப காமா கம்போஸ்டா இருக்கணும்னு ஆசைப்படுற ஒரு மென்ஸா இருந்துட்டு இருப்பாங்க. அவங்க லைஃப்ல என்னதான் வந்து ஆன்சைட்டியா இருக்கலாம், ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கலாம், எவ்வளவு தூரம் மோசமான கோவம் அவங்களுக்குள்ள இருந்தாலுமே அந்த ஃபேஸ்ல காட்ட மாட்டாங்க. கூலாவே ஹேண்டில் பண்ணணும்ன்ற ஆசை சிக்மா மேல்ஸ்க்கு எப்பவுமே இருந்துட்டே இருக்கும். இந்த விஷயத்த வந்து தமிழ் அப்படின்னு சொல்லப்படுற இந்த கேரக்டர் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும். லைஃப்ல எக்கச்சக்கமான ஸ்ட்ரெஸ் ஈவெண்ட் இருந்துட்டு இருக்கும், எக்கச்சக்கமான ஆன்சைட்டியான ஈவெண்ட்ஸ் இருந்துட்டு இருக்கும். ஆனா தமிழ் அப்படின்னு சொல்லப்படுற இந்த போக்கிரி கேரக்டர் வந்து ஃபேஸ் பாத்தீங்கன்னா காமா இருந்துட்டு இருக்கும். எங்க என்ன பேசணும், எங்க என்ன பேசக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து தமிழுக்கு தெரியும். அதே சமயத்துல தமிழ் அப்படின்னு சொல்லப்படுற இந்த பர்சன் வந்து ரொம்ப கூலா கொஞ்சம் இருக்கிறதுக்கான காரணம் என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா அவருடைய பாடி லாங்குவேஜுமே ரொம்ப கூலா வச்சிருப்பாரு. ஒரு ரொமான்ஸா இருக்கலாம், இல்ல ஆக்ஷனா இருக்கலாம், சென்டிமெண்டா இருக்கலாம், எந்த இடத்துலயுமே வந்து ஒரு கூலான பாடி லாங்குவேஜா இருக்கலாம், கூலா ஒரு நடக்கிற ஸ்டைலா இருக்கலாம், பேசுற ஸ்டைலா இருக்கலாம். இந்த பாடி லாங்குவேஜ் வந்து கூலான ஒரு மென்னா காமிச்சிக்கிறது மட்டும் இல்லாம அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுறது வெளியே தெரியாம இருக்கிறதுக்காக ஃபேஸ்ல ஒரு காம்னஸ் இருந்துட்டே இருக்கும். இந்த காமா கம்போஸ்டா இருக்கிற நேச்சர் வந்து ஒரு டிசிஷன் மேக்கிங்கை சூப்பரா ஆக்கி விட்டுடும். ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லப்பட்ட டைலாக் வந்து இந்த ஃபேஸ் கட்டுக்கு வந்து கரெக்டா பொருந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா தமிழுடைய பாடி லாங்குவேஜை ரொம்ப கூலா வச்சுட்டு இருக்கிறதுனாலதான். ஸோ இந்த ஒரு ரீசன் வந்து சிக்மா குவாலிட்டியில ஒன் ஆஃப் த குவாலிட்டி அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். ஏன்னா சிக்மா மேல் மாதிரி இருக்கிற ஹை எலிமெண்ட்ஸ்லாம் வந்து அவங்களுடைய ஃபேஸ்ல எதுவுமே காமிச்சிக்க கூடாதுன்னு நினைப்பாங்க. ரொம்ப கூலா காமா இருந்தா மட்டும்தான் டிசிஷன் மேக்கிங் பர்ஃபெக்டா இருக்கும்னு சொல்லப்படுற இந்த ஒரு திங்கிங் இருக்கிறதுனால காமா தான் வச்சுட்டு இருப்பாங்க. அதே மாதிரி இந்த தமிழ் அப்படின்னு சொல்லப்படுற இந்த கேரக்டர் வந்து மத்தவங்க பேசி அந்த பர்சன் அந்த சைட்ல போக மாட்டாரு. அவரோட பேச்சால மத்தவங்கள அவங்க சைட்ல இழுக்கிற ஒரு பர்சனாவும் இருந்துட்டு இருப்பாரு இந்த காமா கம்போஸ்டா இருக்கிறதுனால. 2வது விஷயம் வந்து என்ன ஒரு சிக்மா நேச்சர் வச்சிருப்பாரு அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா வந்து பெர்ஃபெக்ட் ஐ கான்டாக்ட் அண்ட் அப்சர்விங், கிரேட் அப்சர்விங் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். பொதுவாகவே சிக்மா மேல்ஸ்க்கு வந்து ஐ கான்டாக்ட் அப்படின்னு சொல்லப்படுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். அவங்க எப்பயுமே வந்து அவங்க கண்களால் தான் அதிகமா பேசிட்டு இருப்பாங்க. ரொம்ப டைரக்டான ஐ கான்டாக்ட் தான் இருந்துட்டு இருக்கும். இந்த விஷயத்த சிக்மா மேல்ஸ் பண்றதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா தங்களை வந்து ஒரு கான்பிடென்டான மென்ஸ் அப்படின்னு சொல்லப்படுறதை காமிச்சுக்கிறதுக்காக கண்கள்லயே அதிகமா பேசுவாங்க. ஐ கான்டாக்ட் அதிகமா இருக்கும். இந்த ஐ கான்டாக்ட்ல இருக்கிறதுக்கு இன்னொரு ட்ரிக்கும் இருக்கு. ஐ கான்டாக்ட் அதிகமா இருக்கிறதுனால சுத்தி இருக்கிற எல்லாத்தையுமே ஈஸியா அப்சர்வ் பண்ண முடியும். ஒரு பர்சனை பார்த்து பேசும்போது
அவங்க கண்ணை பார்த்து பேசும்போது அந்த பர்சன் யாரும் தெரிஞ்சுக்கிறதோட மட்டும் இல்லாம அவருடைய சரௌண்டிங்ஸையுமே ஒரு சிக்மா மேனால ஈஸியா தெரிஞ்சுக்க முடியும். இந்த விஷயத்த தமிழ் பண்ணிட்டு இருப்பாரு. அதிகமா தமிழோட கண்கள் தான் பேசும் படத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப வளவளன்னு நிறைய டைலாக்ஸ் இருக்காது. தமிழ் வர இடங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அவருடைய கண்களுக்கும் தனியா ஒரு ஃபோக்கஸ் இருந்துட்டே இருக்கும். ஒரு சீன்ல பாத்தீங்கன்னா ஒரு ஆப்போசிட்ல இருக்கிற வில்லன் கூட போயிட்டு ஒரு அக்ரிமெண்ட் பேசுற மாதிரியான ஒரு சீன் வரும். அந்த இடத்துல வந்து ஒரு பர்சனை போட்டு தள்ளணும். நீ அதை பண்றியா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நான் யாருக்கையும் வேலை செய்ய மாட்டேன். உனக்கு எவ்வளோ எனக்கு எவ்வளோன்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. ஸோ இந்த இடத்துல வந்து என்ன நீ கண்ட்ரோல் பண்ண முடியாது. சிக்மா மென்ஸ் வந்து யாருமே கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லப்படுற ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரியும். அதே மாதிரி என்ன நீ கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த இந்த தமிழ் காட்டுவாரு. என்ன கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு சொல்லப்படுற விஷயத்த கண்களாலையும் கன்வே பண்ணுவாரு. அது அவரோட பாடி லாங்குவேஜ் மூலியமாவும் சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி வந்து ஆனந்த்ராஜ் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு கேங்ஸ்டர் டீமா அவர் கூட்டு போவாங்க இவர அந்த இடத்துல நடக்கும் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா வந்து ஆனந்த்ராஜ் வந்து இவரை பயன்படுத்துறதுக்காக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆனந்த்ராஜ் கிட்ட தான் தமிழ் இருந்திருப்பாரு. அவரை பயன்படுத்துறதுக்காக தமிழே ஃபுல்லா ஐ மீன் ஐ கான்டாக்டே பார்த்துட்டே இருப்பாரு. அந்த இடத்துல தமிழும் வந்து ஆனந்த்ராஜை வந்து ஐ டு ஐ பார்த்துட்டே இருப்பாரு. கண்ணு கூட சிமிட்டாது. கண்ணு கூட சிமிட்டாம நோட் பண்ணிட்டே இருப்பாரு. நான் லவ் பண்றியா நான் அப்படி பாக்குறேன் அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக் சொல்லியிருப்பாரு. அந்த இடத்துல இன்னொரு டைலாக்கும் சொல்லியிருப்பாரு தமிழ். நீ சொல்றியா இவனை தூக்குனாலும் தூக்குற அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ இந்த இடத்துல வந்து ஐ கான்டாக்ட் எவ்வளவு இம்பார்ட்டன்ட்டோ அதே மாதிரி என்னை யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டான மென். நீ எனக்கு வந்து பெனிஃபிட் கொடுத்தீங்கன்னா நான் உனக்காக வேலை செய்வேன். இவனுக்கு பெனிஃபிட் கொடுத்தா நான் இவனுக்காகவும் வேலை செய்வேன். ஏன்னா நான் உங்களை நம்பி இல்லை நான் என்ன நம்பி தான் இருக்கேன்னு சொல்லப்படுற இந்த கான்ஃபிடன்ஸ் அதிகமா காட்டுற கேரக்டராகவும் தமிழ் டிசைன் பண்ணப்பட்டிருப்பார் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த ஒரு ரீசன்ஸ்னாலையும் நான் இவரை வந்து ஒரு சிக்மா நேச்சர் உள்ள ஒரு மென் அப்படின்றத சொல்லுவேன். ஸோ தேர்ட் விஷயம் என்ன அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து லவ் அண்ட் ஃபிளர்ட்டிங் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். பொதுவா இந்த தமிழ் கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு லோக்கல் கேங்ஸ்டரா இருந்தாலுமே கூட அவருக்கும் சில குவாலிட்டிஸ் இருக்கும். சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சுட்டு இருக்க ஒரு மென்னா இருப்பாரு. ரொம்ப கிரவுண்டடா இருப்பாரு. என்ன என்ன பண்ண போறாரு அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் யாருக்குமே தெரியாது. அவரோட ஃபேஸ்ல வந்து ஒரு மிஸ்ட்ரியும் ஒரு பசிலும் இருந்துட்டே இருக்கும். என்னதான் பண்றான் என்னதான் பேசுறான் ஒன்றும் புரியலன்னு சொல்லிட்டு ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டைல்ல இருந்துட்டு இருப்பாரு. இந்த ஒரு விஷயமே வந்து அசினை அதிகமா அட்ராக்ட் பண்ணிடும். ஹீரோயின் அதிகமா அட்ராக்ட் பண்ணி இவர் பின்னாடி சுத்த வைக்க ஆரம்பிச்சிடும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து தமிழுக்கும் வந்து ஹீரோயினை ரொம்ப பிடிச்சிருக்கும். அவருக்குள்ளயுமே ஒரு லவ் ஓடிக்கிட்டு இருக்கும். ஆனா என்னதான் இருந்தாலுமே லவ்வே இருந்தாலுமே அதை வெளிப்படையா சொல்ல மாட்டாரு. காமிப்பாரு. அது நிறைய இடத்துல வந்து லவ்வ காட்டுவாரு. ஏன் சில இடத்துல வந்து கோவிந்த் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு போலீஸ் கேரக்டர் வரும். அசினை வந்து ரொம்ப ஒரு மோசமான ஒரு மிஸ்பிஹேவ் பண்றது ஒரு உமனைசரான ஒரு கேரக்டரா அவர் போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க. இந்த இடத்துல வந்து தமிழ் வந்து நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த காட்டுறதா இருக்கலாம். அசினை ப்ரொடெக்ட் பண்றதா இருக்கலாம். எல்லாமே செஞ்சாலுமே ஓப்பனா வாய் வழியா வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த தமிழ் சொல்லவே மாட்டாரு. இந்த ஒரு விஷயம் வந்து அசினை ஓவரா அட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். எல்லாத்தையுமே தாண்டி எதுக்காக அவரை பிடிக்குதுன்னே தெரியாது. ஆனா ஆட்டோமேட்டிக்கா பிடிக்க ஆரம்பிச்சிடும். இந்த ஒரு அட்ராக்ஷன் வந்து ஒரு சிக்மா மேலுக்கான ஒரு குவாலிட்டின்னு நான் சொல்லுவேன். அதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சிக்மா மென்ஸும் அவங்க என்ன பண்றாங்க அவங்களுக்குள்ள என்ன ஓடுதுன்னு சொல்லப்படுற விஷயத்த ஓப்பனா சொல்ல மாட்டாங்க. ரொம்ப மிஸ்டீரியஸான மென்ஸா இருந்துட்டு இருப்பாங்க. இந்த மிஸ்ட்ரி தான் வந்து சுத்தி இருக்கிற கேர்ள்ஸ் வந்து அவங்களை அட்ராக்ட் பண்ண வைக்கும். அதே சமயத்துல அசினுக்கு கிளியரா தெரியும் இவன் பெர்ஃபெக்டா இருக்கான். ஆனா வந்து இவனுக்குள்ள ஏதோ ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு. அதை வெளிப்படையா சொல்ல மாட்டான் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு குவாலிட்டி இருக்கிறதால அசின் ஆட்டோமேட்டிக்கா அட்ராக்டும் ஆவாங்க. ஆனா இந்த இடத்துல விஜய் சார் வந்து ஓப்பனா ஐ மீன் தமிழ் கேரக்டர் வந்து ஓப்பனா வந்து எல்லாத்தையுமே வெளிப்படையா சொல்லாததுக்கான காரணம் அவருக்கு பின்னாடி இருக்க கோலாவும் இருந்திருக்கலாம். ஆனா இந்த மிஸ்டியான ஒரு விஷயம் வந்து ஒரு சிக்மா நேச்சரா தான் கருதப்படுது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ 4வது விஷயம் என்ன அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா வந்து எமோஷனலா டிட்டாச் ஆகிருப்பாங்க. இந்த மூவில வந்து தமிழ் அப்படின்னு சொல்லப்பட்ட கேரக்டர் வந்து கோவம் வரும், டென்ஷன் ஆகும், எல்லாமே செய்வாரு. ஆனா அவருடைய ஃபேஸும் பாடி லாங்குவேஜும் பார்த்தீங்கன்னா, எமோஷன்லெஸ் பெர்சனா தான் இருந்துட்டு இருப்பாரு. எமோஷனா டிட்டாச் ஆன பெர்சனா இருந்துட்டு இருப்பாரு. சிக்மா மென்ஸோடைய ஒரு ரூல் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு மென் அவர வந்து எவ்வளவு தூரம் எமோஷனா கொஞ்சம் டிட்டாச்டா வச்சு ஒரு விஷயத்த பார்க்குறாரோ, அப்பதான் வந்து ஒரு கரெக்ட்டான டிசிஷன் எடுக்க முடியும்ன்றது எவ்வளவு தூரம் உண்மையோ, அதே மாரி ஒரு தப்புக்கு சரியான தண்டனையும் அப்பதான் குடுக்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுறது உண்மையான விஷயம். ஏன்னா சிக்மா மென்ஸ பொறுத்தவரைக்கும் தப்பான பட்டன நம்ம கை வச்சோம்னா, ரொம்ப ருத்லெஸ்ஸா இரக்கமற்ற பீப்பிளா இருப்பாங்க. இந்த விஷயமும் வந்து அந்த மூவில ஒரு சீன்ல காட்டுவாங்க. ஆக்சுவலா ட்ரெயின்ல வந்து ஒரு ஃபைட் நடக்கும். அசின வந்து ஐ மீன் ஹீரோயின வந்து ஒரு 4, 5 பேர் வந்து மிஸ்பிஹேவ் பண்ணிட்டு போயிருப்பாங்க. அந்த இடத்துல ட்ரெயின்ல வந்து அசினோட தம்பி வந்து கால் பண்ணி, "நீங்க தானே அன்னைக்கு வந்து எங்க அக்கா கிட்ட தப்பா நடந்துக்கிட்டீங்க" அப்படின்ற மாரி சொல்லி, கால்லயே வந்து தமிழுக்கு வந்து இன்டிமேஷன் குடுப்பாரு. அப்ப தமிழ் வந்து சேஸ் பண்ணி ட்ரெயின பிடிக்கும்போது, அந்த ட்ரெயின்ல நடக்கிற ஃபைட் எப்படி இருக்கும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு நார்மல் ஹீரோ மாரி அவருடைய லவ்வர இல்ல அவருக்கு ரொம்ப புடிச்ச பொண்ண வந்து யாரோ மிஸ்பிஹேவ் பண்ணிட்டாங்கன்ற கோவத்திலே வெறியில அடிக்க மாட்டாரு. அதுல அந்த ஃபேஸ்ல எக்ஸ்பிரஷனே இருக்காது. வார்த்தைகளுமே இருக்காது சண்டை போடும்போது.
திருப்பி அகைன் கண்ணில் தான் அதிகமான ஃபோக்கஸ் இருந்துட்டு இருக்கும். அவரை பார்த்தாலே ரொம்ப ருத்லெஸ்ஸான ஒரு பர்சனா பயம் எடுத்துக்க ஆரம்பிக்கும். அவர் அடிக்கிற அடியில வந்து கடைசியில ஒரு பர்சன் அவர் எங்க நம்மள அடிச்சிட போறான்னு சொல்லிட்டு ட்ரெயின்ல இருந்து விழுந்து இறந்து போயிடுவாரு. ஏன் அசின் கூட ஒரு டைலாக் சொல்லியிருப்பாங்க. எனக்கு இவங்களோட உன்னை பார்த்தா தான் ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் நான் சொல்றேன் ருத்லெஸ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம். எமோஷனா டிட்டாச் ஆகி இருக்கும்போது மட்டும்தான் கரெக்டான ஒரு தண்டனையுமே ஒரு பர்சனால கொடுக்க முடியும் அப்படின்றத காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி வந்து பிரகாஷ் ராஜ் சாரை மீட் பண்ற ஒரு சீன்ல, அதாவது ஒரு பெரிய டான், அவர் தான் வந்து டாப்புக்கெல்லாம் டாப்பா இருக்கிற ஒரு பர்சன் அப்படின்றது தெரிஞ்சுங்க. இந்த இடத்துல போயிட்டு விஜய் சார், ஐ மீன் தமிழ் சார் போய் அவரை மீட் பண்ண போவாரு. இந்த தமிழ் சொல்லப்படுற கேரக்டர் மீட் பண்ணும்போது பிரகாஷ் ராஜ் சார் என்ன சொல்றாரு அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா, என்ன ட்ரிங்க் சாப்பிடுற அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஒருத்தர் சொல்லி நான் குடிக்க மாட்டேன், எனக்கா தோணுச்சுன்னா நானா குடிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. ஸோ இந்த இடத்துல நீ எவ்வளவு பெரிய ஆளாவனா இரு, என்ன ஒரு பொசிஷன் ஆவனா இரு, என்னோட சாய்ஸை நீ தீர்மானம் செய்யக்கூடாது. நான் தான் டிசைட் பண்ணுவேன். நான் என்ன சாப்பிடணும், என்ன குடிக்கணும், எப்போ சாப்பிடணும், எப்போ குடிக்கணும்னு சொல்லப்படுற இந்த விஷயம் என்னுடைய கண்ட்ரோல் என்கிட்ட தான் இருக்கும். என்னுடைய டிசிஷன் மேக்கிங் என்கிட்ட தான் இருக்கும். என்னுடைய சாய்ஸை கூட நீ எதுவும் பண்ண முடியாது. ஏன் நீ எனக்கு வேலை கொடுக்குற ஆளா இருந்தாலுமே கூட சரி, நீ என்கிட்ட கொஞ்சம் ரெஸ்பெக்டா தான் நடக்கும்னு சொல்லப்படுற இந்த விஷயமும் வந்து ஃபியர் அப்படின்னு சொல்லப்படுற எமோஷன் வந்து டிட்டாச் ஆனா மட்டும்தான் கிடைக்கும். ஸோ இதுவும் வந்து ஒரு சிக்மா பியாட்டின்னு சொல்லுவேன். என்ன ரீசன்னா ஃபியர்ல இருந்தும் ரொம்ப அதிகமான ஒரு ஆங்கர்ல இருந்தும் டிட்டாச்சா இருக்கும்போது மட்டும்தான் தன்னிலை அப்படின்னு சொல்லப்படுற விஷயம், தனித்தன்மை அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த ஒரு மென் நிரூபிக்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த தமிழ் கேரக்டர் அழகா போர்ட்ரே பண்ணிருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபைனலான விஷயம் என்ன அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து கோல் ஓரியன்டட் அண்ட் ப்ரூட்டலி ஆனஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். சிக்மா மேல்ஸ் வந்து ரொம்ப கோல் ஓரியன்டா இருப்பாங்க, ப்ரூட்டலா ஆனஸ்டா இருப்பாங்க. ஆனா வந்து ஒரு சிக்மா மேல் ஒரு ஹை வேல்யூ மென்னா இருக்காங்க. ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு மென்னா தங்கள தாங்களே போர்ட்ரே பண்ணிக்கிறாங்க. அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல. அவங்கள எஸ்டிமேட்டே பண்ண முடியல. ஏன்னா போக்கிரியில வந்து தமிழோட கேரக்டர வந்து எஸ்டிமேட்டே பண்ண முடியாது யாராலயுமே. அவங்க அவர் என்ன நினைக்கிறார், என்ன பேசுறாருன்னு சொல்லிட்டு, அவங்க கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கூட சில சமயத்துல கன்ஃப்யூஸ் ஆயிடுவாங்க. அதே சமயத்துல ஹீரோயின் சுத்தமா கன்ஃப்யூஷனா தான் சுத்திட்டு இருப்பாங்க. கிளைமேக்ஸ்ல தான் தெரியும் அவர் வந்து ஒரு கோலோட இருக்காரு. ஒரு கோல் அவருக்கு இருக்கு. அவர் வந்து ஒரு ஐபிஎஸ் ஆஃபீசர். அதனால தான் இவங்களால இப்படி வந்து பிஹேவ் பண்ணியிருக்கான்னு சொல்லப்படுற விஷயத்த காட்டுவாங்க. இந்த இடத்துல சிக்மா நேச்சர் நான் ஏன் மென்ஷன் பண்றேன் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா, ஒரு ஹை வேல்யூ மென்னா ஒரு பர்சன் கிரியேட் ஆகுறதுலாம் ஈஸியான விஷயம் கிடையாது. ஒரு சிக்மா மேல் மாதிரி, சிக்மா மேல் வந்து காமா கம்போஸ்டா இருக்காங்க. சிக்மா மேல்ஸ் வந்து அப்சர்வேஷனா இருக்காங்க. ரொம்ப ஐ கான்டாக்ட்லாம் வச்சு பேசுறாங்க. லவ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த சேஸ் பண்ண மாட்டாங்க. அவனை தான் லவ் சேஸ் பண்ணிட்டு இருக்கு. எமோஷனா டிட்டாச் ஆயிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம என்னதான் சொன்னாலும், இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு அடித்தளம், ஒரு ஃபவுண்டேஷன் என்ன அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா, கோல்ஸ். எந்த ஒரு மென் கிட்ட வந்து கோல் இருக்கோ, எந்த ஒரு மென் கிட்ட வந்து பேஷன் இருக்கோ, எந்த ஒரு மென் வந்து ஒரு விஷயத்த அச்சீவ் பண்றதுக்காக ஓடிட்டு இருக்கானோ, அவன் காமா கம்போஸ்டா தான் இருப்பான். அவன் அப்சர்வேஷனோட தான் இருந்துட்டு இருப்பான். அவனுக்கு லவ் தேவை கிடையாது. லவ் தான் அவனை சேஸ் பண்ணும். அவன் எமோஷனா டிட்டாச் ஆகி தான் டிசிஷன்ஸ் எடுத்துட்டு இருப்பான். எல்லாத்துக்குமே காரணம் அவன்கிட்ட மீனிங்ஃபுல்லான ஒரு கோல் இருக்கும்போது தான். இந்த விஷயத்தையுமே வந்து தமிழ் கேரக்டர் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கும். என்கிட்ட ஒரு கோல் இருக்கு. அந்த கோல் என்னன்னா வந்து அண்டர் கவர் ஆபரேஷன்ல கீழ இருக்கிற எல்லா ரவுடிகளையுமே வந்து நான் கொன்னு குமிக்கணும். அதுக்காக தான் என்ன நானே நான் இப்படி வச்சுட்டு இருக்கேன். என்ன நானே இப்படி வச்சுக்கிட்டா மட்டும் தான் என் ஆசையை நிறைவேற்றிக்க முடியும்னு சொல்லிட்டு, அந்த கோல ப்ராப்பரா சூஸ் பண்ண ஒரே காரணத்துக்காக, இந்த மாரியான ஒரு கேரக்டரா ஒரு டிசைன் பண்ணப்பட்ட கேரக்டரா வந்து தமிழ் இருந்துட்டு இருப்பாரு. இவர் இவ்வளவு காமா, கூலா இந்த மாரி அவரோட எமோஷன்ஸ ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணதுல இருந்து ஒரு சைக்காலஜிக்கல் ட்ரிக்க யூஸ் பண்ண வரைக்கும். சைக்காலஜிக்கல் ட்ரிக்னா என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, பொதுவா நம்மளுக்கு என்ன வேணும்னு நம்ம ரொம்ப சுத்திட்டு இருக்கோமோ, அது நம்மளுக்கு கிடைக்காது. வேணான்னு விட்டு போறது நம்மள தேடி வரும் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க பார்த்தீங்களா? இந்த மாரியான சைக்காலஜிக்கல் ட்ரிக்குமே தமிழ் தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கிறதுனால தான், ஒரு கோல் ஓரியன்டடான பெர்சன் நான் சொல்றேன். ஸோ இத பார்க்கும்போது இதுவும் வந்து ஒரு சிக்மா நேச்சரா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. ஸோ 2வது வீடியோல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நம்ம நெறைய மூவிஸ் பார்ப்போம். அந்த நெறைய மூவிஸ்ல வந்து ஒரு ஹீரோ கேரக்டர் வந்து நம்ம நெறைய இன்ஸ்பயர் பண்ணியிருக்கும், அட்மையர் பண்ணியிருக்கும். நம்மள வந்து நம்மளையே வந்து ஒரு ஹீரோயிக் கேரக்டரா மாத்துறதுக்கு கூட மோட்டிவேட்டும் பண்ணியிருக்கும் அந்த கேரக்டர்ஸ். ஆனா இந்த தமிழ் அப்படின்னு சொல்லப்படுற இந்த போக்கிரியில வர இந்த கேரக்டர் வந்து, அந்த கேரக்டர் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து என்ன அதிகமா இன்ஸ்பயர் பண்ணதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அகைன் அந்த பாடி லாங்குவேஜா இருக்கலாம், காமன் கம்போஸ்டா இருக்கலாம், நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த வந்து வெளியில காமிச்சிக்காம இருக்கிறதா இருக்கலாம், ஒரு பெர்சன கோல் எப்படி மாத்தும் அப்படின்னு சொல்லப்படுற விஷயமா இருக்கலாம். இது எல்லாமே தெரிஞ்ச ஒரு விஷயத்தால என்ன இன்ஸ்பயர் பண்ணிச்சு. அதனால தான் இந்த வீடியோ எனக்கு மேக் பண்ணணுன்ற ஒரு ஆசையும் வந்தது. ஸோ இது மூலியமா இது வந்து ஒரு சிக்மா மேல் நேச்சராவும் இருக்கும்னு சொல்லிட்டு என்னோட கம்பேரிசன் இருந்தது. இது உங்களுக்கு எப்படி தோணுது? இது உண்மையிலேயே சிக்மா மேல் ஒரு நேச்சரா இருக்குமா? இல்ல வேற சில நேச்சர்ஸ் உங்களுக்கு தோணுதா அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த மறக்காம கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கன்னு சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.